அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாடு அரசாங்க தகவல் திணைக்களத்திலே இப்போது இடம்பெற்றது. அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சருமான டாக்டர் நலிந்த ஜெயதிசா அவர்கள், அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அவர்களும் இதில் இணைந்திருக்கிறார்கள். தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான பேராசிரியர் அனில் ஜாயந்த பெர்னாண்டோ மற்றும் அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் HSKJ பண்டார அவர்களும் இந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டிலே கலந்து கொண்டார்கள். குறிப்பாக இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களின் தலைமையிலே 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எட்டப்பட்ட தீர்மானங்களை நாங்கள் தமிழ் மொழியிலே இப்போது உங்களுக்காக வழங்குகின்றோம். கல்வி ஒத்துழைப்புக்காக கொழும்பு பல்கலைக்கழகம் மற்றும் கொரிய குடியரசின் தேசிய கொரிய சமுத்திரவியல் மற்றும் சமுத்திர பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்துவை சம்பந்தமான அறிவிப்பு இருக்கிறது. கல்வி மற்றும் ஒருங்கிணைந்த ஆராய்ச்சி நிகழ்ச்சி திட்டத்தை மேம்படுத்தல் மற்றும் ஒருங்கிணைந்த பயிற்சி பட்டறைகள் மற்றும் மாநாடுகளை ஏற்பாடு செய்தலை குறிக்கோளாக கொண்டு கொழும்பு பல்கலைக்கழகம் மற்றும் கொரிய குடியரசின் தேசிய கொரிய சமுத்திரவியல் மற்றும் சமுத்திர பல்கலைக்கழகம் ஆகியவற்றுக்கு இடையில் புரிந்துணர்வு உடன்படிக்கை செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. உத்தேச புரிந்துணர்வு உடன்படிக்கையின் கருமங்களின் அடிப்படையில் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் உயிரியல், மூலக்கூறு உயிரியல் மற்றும் உயிரியல் தொழில்நுட்ப நிறுவனத்திற்கு உரியதாக அமுல்படுத்துவதற்கு இருதரப்பும் உடன்படிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கமைய 5 ஆண்டுகள் காலப்பகுதிக்காக செல்லுபடியாகும் வகையில் உத்தேச புரிந்துணர்வு உடன்படிக்கை இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் கொழும்பு பல்கலைக்கழகம் மற்றும் கொரிய குடியரசின் தேசிய கொரிய சமுத்திரவியல் மற்றும் சமுத்திரவியல் பல்கலைக்கழகம் ஆகியவற்றுக்கிடையில் புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கைச்சாத்திடுவதற்கு கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி அமைச்சர் என்ற வகையில் கௌரவ பிரதமர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது. இதே போன்று வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு செயன்முறையுடன் தொடர்புடைய ஹங்கேரிய ஏற்றுமதி கடன் காப்புறுதி தனியார் கம்பெனி மற்றும் இலங்கை அரசு ஆகியவற்றுக்கிடையில் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான உடன்படிக்கை 2022 ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இலங்கை அரசினால் தெரிவு செய்யப்பட்ட வெளிநாட்டு அரச கடன்களுக்காக கடன் செலுத்துகை கைவிடப்படும் இடைக்கால கொள்கை பிரகடனம் செய்யப்பட்ட பின்னர் அரச கடன் உறுதித்தன்மையை அடைவதற்காக கடன் மறுசீரமைப்பு செயல்முறைக்கு உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதுடன் தற்போது உள்நாட்டு கடன் சீராக்கல் திட்டத்தின் வெற்றிகரமான நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் உத்தியோகபூர்வ கடன் கொடுத்தோர் குழுவுடன் புரிந்துணர்வு உடன்படிக்கை எட்டப்பட்டுள்ளது. மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கைக்கு அமைய வெளிப்படைத்தன்மையுடன் மற்றும் ஒப்பீட்டு ரீதியான தன்மையை உறுதிப்படுத்தி ஏனைய தொடர்புகளுடைய நாடுகளுடன் கடன் மறுசீரமைப்பை மேற்கொள்வதற்கான உடன்படிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. அதற்கமைய ஹங்கேரிய ஏற்றுமதி காப்புறுதி தனியார் கம்பெனி மற்றும் இலங்கை அரசு அதற்கமைவாக கடன் மறுசீரமைப்பு தொடர்பான உடன்படிக்கையில் கைச்சாத்திட திட்டமிட்டிருக்கிறது. நிலுவை கடன் மீளாய்வு ஊடாக கடன் சலுகை வழங்குவதற்கு ஹங்கேரிய ஏற்றுமதி கடன் காப்புறுதி தனியார் கம்பெனி உடன்பாடு தெரிவித்துள்ளதுடன் அவ்வாறு மீளாய்வு செய்யப்படும் அனைத்து கடன்களும் மேற்குறித்த உத்தேச உடன்படிக்கையில் உள்ளடங்கும் என்பது முக்கிய அம்சமாகும். அதே போன்று உடன்படிக்கைக்கு சட்டமா அதிபர் அவர்கள் தன்னுடைய ஒப்புதலை வழங்கியிருக்கிறார்கள். அதற்கமைவாக ஹங்கேரிய ஏற்றுமதி கடன் காப்புறுதி தனியார் கம்பெனியுடன் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான உடன்படிக்கையை செய்வதற்கு நிதி திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற ரீதியில் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது என்ற செய்தியும் இருக்கிறது. அடுத்ததாக முன்னோடி கருத்திட்டமாக கொரிய குடியரசின் பருவகால ஊழியர் நிகழ்ச்சி திட்டத்தை அமுல்படுத்துதல் என்ற அமைச்சரவை தீர்மானமும் அமைச்சரவையிலே எடுக்கப்பட்டிருக்கிறது. கொரிய அரசு தமது விவசாய மற்றும் மீன்பிடி துறைகளில் பருவகால ஊழியர் பற்றாக்குறையை தீர்ப்பதற்காக E8 விசா வகையின் கீழ் பருவகால ஊழியர் நிகழ்ச்சி திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் கொரிய உள்ளூராட்சி மன்றங்களின் குறுங்கால அடிப்படையிலான வெளிநாட்டு ஊழியர்களை சட்ட ரீதியான முறையில் ஆட்சேர்ப்பு செய்வதற்காக வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேற்குறித்த நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் இலங்கை ஊழியர்களுக்கு வாய்ப்பு வழங்கும் வகையில் இருதரப்புக்கும் இடையிலான ஒத்துழைப்பை ஏற்படுத்துவதற்காக கொரிய குடியரசின் மாகாண மற்றும் நகர சபையால் சம்மதம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைவாக தகைமை பெறும் இலங்கை தொழிலாளர்கள் மேற்கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் தகைமை பெறும் இலங்கை தொழிலாளர்கள் ஆக கூடுதலாக 3 ஆண்டுக்கு 3 தடவைகள் வரை பணியாற்றக்கூடிய வகையில் முன்னோடி கருத்திட்டத்தை ஒருங்கிணைத்து அமுல்படுத்துவதற்காக கொரிய குடியரசின் மாகாண மற்றும் நகர சபையுடன் புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கைச்சாத்திடுவதற்கும்
முன்னோடி கருத்திட்டத்தின் வெற்றியை அடிப்படையாக கொண்டு மேற்குறித்த நிகழ்ச்சி திட்டத்தை முன்னெடுப்பதற்கும் வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது என்ற அமைச்சரவை முடிவும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று தேசிய உற்பத்தி திறன் விருது வழங்கல் போட்டி என்ற தீர்மானமும் அமைச்சரவையிலே எடுக்கப்பட்டிருக்கிறது. அது முக்கிய அம்சமாக இருக்கிறது. இலங்கை 1966 ஆண்டில் ஆசிய உற்பத்தி திறன் அமைப்பின் உறுப்புரிமையை பெற்றதன் பின்னர் தேசிய உற்பத்தி திறன் அமைப்பு நிறுவப்பட்டுள்ளதுடன் அமைப்பின் கருமங்களை மேலும் விரிவுபடுத்துவதற்காக 1994 ஆண்டில் தேசிய உற்பத்தி திறன் செயலகம் நிறுவப்பட்டுள்ளது. தரம், உற்பத்தி திறன் மற்றும் சேவைகளை மேம்படுத்துவதற்கான சிறந்த பழக்கங்களை பின்பற்றுவதற்கு நிறுவனங்களை ஊக்குவித்தல், தேசிய நோக்கம் மற்றும் அபிவிருத்தி திட்டங்களுக்கு இசைவாக்கமடைந்து பிரஜைகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு அரச நிறுவனங்களை ஈடுபடுத்தல், முன்மாதிரியான நிறுவனங்களை இனங்காணுதல், தேசிய மட்டத்தில் பாராட்டுதல் மற்றும் வளங்களை சிக்கனமான முறையில் பயன்படுத்துவதன் மூலம் பேண்தகு அபிவிருத்தி எதிர்கால உலகளாவிய ரீதிய சவால்களை முகம் கொடுப்பதற்கு அரச நிறுவனங்களை தயார்படுத்தல் போன்ற குறிக்கோளுடன் 2003 ஆண்டில் தேசிய உற்பத்தி திறன் விருது வழங்கல் போட்டி பிரகடனம் செய்யப்பட்டது. 2006 ஆண்டு தொடக்கம் 2020 ஆண்டு வரை 10 தடவைகள் மேற்குறித்த போட்டி நடத்தப்பட்டுள்ளது. 2020 ஆண்டின் பின்னர் மேற்குறித்த போட்டி நடத்தப்படவில்லை. தற்போதைய அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய திட்டத்தின் குறிக்கோளை அறிந்து கொள்வதற்காக தந்திரோபாய கருவியாக 2025-26 ஆண்டு தொடக்கம் தேசிய உற்பத்தி திறன் விருது வழங்கல் போட்டியை பாடசாலை, அரச உற்பத்தி மற்றும் சேவைகள் ஆகிய பிரதான துறைகளில் நடத்துவதற்கு கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது என்ற செய்தியும் அமைச்சரவையிலே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று துன்புறுத்தல்களால் பாதிக்கப்படுகின்ற பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக தற்காலிக பாதுகாப்பு இல்லங்களின் நிர்வாகம் தொடர்பான ஒரு செய்தியும் இந்த இடத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பால்நிலை அடிப்படையிலான வன்முறைகளால் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகி பாதிக்கப்படும் பெண்கள் மற்றும் அவர்களின் பிள்ளைகளை தற்காலிக பாதுகாப்பை வழங்குதல் அரசினால் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பாகும் என கருதப்படுகிறது. அதற்கமைய பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் 10 மாவட்டங்களில் பாதுகாப்பு இல்லங்கள் இயக்கப்படுவதுடன் பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு மற்றும் அரசு சார்பற்ற அமைப்புகள் ஒன்றிணைந்து மேற்குறித்த இல்லங்களின் செலவுகள் மேற்கொள்ளப்படுகிறது. 2025 ஆண்டு ஜனவரி மாதம் தொடக்கம் நுவரெலியா மாவட்டத்தில் புதிய பாதுகாப்பு இல்லம் நிறுவப்பட்டிருக்கிறது. மேற்குறித்த தற்காலிக பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லத்தையும் பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு மற்றும் அரசு சார்பற்ற அமைப்புகள் ஒன்றிணைந்து இயக்க பாதுகாப்பு இல்ல வலையமைப்பில் இணைப்பதற்காக பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது என்றொரு அமைச்சரவை முடிவும் அமைச்சரவையிலே எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று திருகோணமலை சம்பூர் 50 மெகாவாட் மற்றும் 70 மெகாவாட் சூரிய மின் உற்பத்தி நிலையத்தை நிறுவுதல் என்ற தீர்மானமும் அமைச்சரவையிலே எடுக்கப்பட்டிருக்கிறது. அது முக்கியமான ஒரு அமைச்சரவை தீர்மானம். 2 அரசுகளுக்கு இடையில் மேற்கொள்ளப்படும் திட்டமாக இலங்கை மின்சார சபை மற்றும் இந்திய தேசிய அனல் மின்சார கூட்டுத்தாபனத்தின் கூட்டு தொழில் முயற்சி கம்பெனியை நிர்ணயித்தல், உரிமை வகித்தல் மற்றும் அமுல்படுத்தல் அடிப்படையில் திருகோணமலை சம்பூர் பகுதியில் 50 மெகாவாட் மற்றும் 70 மெகாவாட் சூரிய மின் உற்பத்தி நிலையத்தை நிறுவுவதற்காக இலங்கை அரசு மற்றும் இந்திய அரசு ஆகியவற்றுக்கு இடையில் உடன்பாடு எடுக்கப்பட்டிருக்கிறது. திருகோணமலை சம்பூர் பகுதியில் நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டிருந்த நிலக்கரி மின் உற்பத்தி நிலைய திட்டத்தை அமுல்படுத்துவதற்காக இலங்கை மின்சார சபை மற்றும் இந்திய தேசிய அனல் மின்சார கூட்டுத்தாபனம் ஆகியவற்றினால் கூட்டு முயற்சி கம்பெனியாக நிறுவப்பட்ட ட்ரிங்கோமலி பவர் கம்பெனி லிமிடெட் மூலம் உத்தேசமாக 50 மெகாவாட் மின் உற்பத்தி திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கமைய உத்தேச திட்டத்தை அமுல்படுத்துவதற்காக வலுசக்தி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது என்பது முக்கிய அம்சமாகும். அதே போன்று ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்திய ஒருங்கிணைந்த கிராமிய அபிவிருத்தி தொடர்பான நிலையத்தின் உறுப்புரிமையை புதுப்பிப்பதற்கான தீர்மானமும் அமைச்சரவையிலே எடுக்கப்பட்டிருக்கிறது என்றொரு தீர்மானமும் இருக்கிறது. ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்திய ஒருங்கிணைந்த கிராமிய அபிவிருத்தி நிலையம் பிராந்திய அரசுகளுக்கு
நாடுகளுக்கிடையிலான மற்றும் சுயாதீன அமைப்பாக ஆசிய பசிபிக் பிராந்திய நாடுகளின் தலைமையில் ஐக்கிய நாடுகளின் சில நிறுவனங்கள் மற்றும் நன்கொடையாளர்களின் உதவியுடன் நிறுவப்பட்டது. தற்போது 15 பிராந்திய நாடுகள் அங்கத்துவம் வகிக்கின்றன. இலங்கை 1980 ஆண்டில் மேற்குறித்த உறுப்புரிமை பெற்று இயங்கும் உறுப்பினராக செயற்படுகிறது. மேற்குறித்த நிறுவனத்திற்கு வருடாந்த பங்களிப்பு பணமாக $17,122 அமெரிக்க செலுத்தப்படுவது அவசியமாகும். என்ற போதிலும் கடந்த காலத்தில் நாட்டில் நிலவிய பொருளாதார நெருக்கடி காரணமாக 2022 ஆண்டு தொடக்கம் 2025 ஆண்டு வரை அங்கத்துவம் பணம் செலுத்துவதற்காக விவசாய, கால்நடை வள, காணி, நீர்ப்பாசன அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது என்ற தீர்மானமும் அமைச்சரவையிலே எடுக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சரவையிலே எடுக்கப்பட்ட மற்றொரு தீர்மானம் காலி நகரத்தில் நீர்வளங்கள் திட்டங்களில் வருமானம் ஈட்டப்படாத நீர் நுகர்வை குறைத்தல் மற்றும் முகாமைத்துவம் செய்வதற்காக தனியார் துறையின் பங்கேற்புடன் முன்னோடி திட்டத்தை அமுல்படுத்தல். காலி நீர்வளங்கள் திட்டத்தின் மூலம் தற்சமயம் 28,000 நீர் நுகர்வோருக்கு சேவை வழங்கப்படுவதுடன் நீர்வளங்கள் போதாமை காரணமாக புதிய இணைப்புகளை வழங்குதல் கைவிடப்பட்டிருக்கிறது. புதிய நீர் இணைப்புகளை பெறுவதற்காக 5,400 பயனாளர்கள் காத்திருப்போர் பட்டியலில் இருக்கிறார்கள். மேற்குறித்த தேவையை நிறைவேற்றுவதற்காக புதிய நீர்வளங்கள் திட்டங்களை அமுல்படுத்துவதற்கு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அல்லது அரசுக்கு தற்போது இயலுமை இல்லை. எனவே 45% மட்டத்திலுள்ள வருமானம் பெறாத நீர்ப்பாவனை மட்டத்தை 15% வரை குறைத்து அதற்கமைய எஞ்சியுள்ள நீரிணைப்பு பெறுவதற்காக காத்திருப்போர் பட்டியலில் விண்ணப்பதாரிகளுக்கு வழங்கும் வகையில் தனியார் துறையின் பங்கேற்புடன் செயலாற்றுகை அடிப்படையாக கொண்ட ஒப்பந்தத்தின் ஊடாக முன்னோடி திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை உத்தேசம் தெரிவித்திருக்கிறது. உத்தேச முன்னேற்ற திட்டத்திற்கு தேவையான ஆலோசனை சேவைகளை வழங்குவதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி உடன்பாடு தெரிவித்துள்ளது. அதற்கமைவாக $1.28 மில்லியன் அமெரிக்க அன்பளிப்பாக வழங்க சம்மதம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கமைய மேற்குறித்த திட்டத்தை அமுல்படுத்துவதற்காக நகர அபிவிருத்தி, நிர்மாண மற்றும் வீடமைப்பு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவையில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதேபோன்று 2007 ஆண்டில் 48 இலக்க விசேட வர்த்தக பண்ட வரி சட்டத்தின் கீழ் வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட ஒழுங்கு விதிகளை பாராளுமன்றத்தின் அங்கீகாரத்திற்காக சமர்ப்பித்தல் என்ற யோசனை பற்றிய யோசனையும் அமைச்சரவையிலே முன்வைக்கப்பட்டு அதற்கான தீர்மானமும் கிடைத்திருக்கிறது. பொதுமக்களின் நன்மைக்காக அத்தியாவசிய பொருட்கள் சந்தை விலைகளை நிலையாக பேணுதல் மற்றும் விவசாயிகளுக்கு வசதிகளை வழங்கும் அரசின் கொள்கை ரீதியான தீர்மானங்களை அமுல்படுத்தும் செயல்முறை தொடர்ச்சியாக பேணுவதற்கும் ரமலான் பண்டிகைக்காக நன்கொடையாக நாட்டுக்கு கிடைக்கின்ற பேரிச்சம்பழங்களை வரிச்சலுகை வழங்குவதற்காகவும் 2007 ஆண்டில் 48 இலக்க விசேட வர்த்தக பண்ட வரிச்சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய வெளியிடப்பட்டுள்ள பின்வரும் ஒழுங்கு விதிகளை பாராளுமன்றத்தின் அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிப்பதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற ரீதியில் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது. 2024 ஆண்டு 12 மாதம் 31 2417 கீழ் 20 இலக்க அதிவிசேட வர்த்தமானி மூலம் வெளியிடப்பட்டுள்ள 2007 ஆண்டின் 48 இலக்க விசேட வர்த்தக பண்ட வரிச்சட்டத்தின் 2வது மற்றும் 5வது பிரிவுகளின் கீழ் விதிக்கப்பட்ட ஒழுங்கு விதி 2025 ஆண்டு 1 மாதம் 27 2421 கீழ் 3 இலக்க அதிவிசேட வர்த்தமானி மூலம் வெளியிடப்பட்டுள்ள 2007 ஆண்டின் 48 இலக்க விசேட வர்த்தக பண்ட வரிச்சட்டத்தின் கீழ் 5வது இலக்கத்தின் கீழ் விதிக்கப்பட்டுள்ள ஒழுங்கு விதி. அடுத்ததாக 1969 ஆண்டின் 1 இலக்க இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு ஒழுங்கு விதிகளை பாராளுமன்றத்தின் அங்கீகாரத்திற்காக சமர்ப்பித்தல். 1969 ஆண்டு 1 இலக்க இறக்குமதி ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் பின்வரும் அதிவிசேட வர்த்தமானி மூலம் வெளியிடப்பட்டுள்ள மோட்டார் வாகன இறக்குமதிக்கான விதிக்கப்பட்டிருக்கின்ற தற்காலிக கைவிடுதலை கட்டங்களாக நீக்குதல் தொடர்பான ஒழுங்கு விதிகளுக்கு அங்கீகாரம் பெறுவதற்காக பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிப்பதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது. 2025 ஆண்டின் 2025 ஆண்டின் 1 மாதம் 27 அன்று 2421 கீழ் 4
அதிவிசேட வர்த்தமானி மூலம் வெளியிடப்பட்டிருக்கின்ற 2025 ஆண்டின் 1ஆம் இலக்க இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதி, அதே போன்று 2025 ஆண்டு 1ஆம் மாதம் 31ஆம் திகதி 2421 கீழ் 44 அதிவிசேட வர்த்தமானி மூலம் வெளியிடப்பட்டிருக்கின்ற 2025 ஆண்டின் 1ஆம் இலக்க இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதி, 1991 ஆண்டின் 37ஆம் இலக்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சட்டத்தை திருத்தம் செய்தல் என்ற யோசனையும் அமைச்சரவையிலே அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. போக்குவரத்து துறையில் இனங்காணப்பட்டுள்ள சில நடைமுறை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காகவும் தற்போது முறைப்படுத்தப்படாத சில போக்குவரத்து துறைகளை முறைப்படுத்துவதற்காகவும் 1991 ஆண்டின் 37ஆம் இலக்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் ஏற்பாடுகளை சமகால தேவைகளுக்கு பொருந்தும் வகையில் இற்றைப்படுத்தி திருத்தம் செய்வதற்காக அமைச்சரவையின் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கமைய சட்டவரைஞனால் தயாரிக்கப்பட்ட திருத்த சட்ட வரைவு நடைமுறை முறையை பின்பற்றி பாராளுமன்றத்தின் அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதன் பின்னர் அதன் காரணமாக அதற்காக பாராளுமன்றத்தின் அங்கீகாரத்தை பெற முடியவில்லை. மேற்குறித்த சட்டவரைவை மீண்டும் அரச வர்த்தமானியில் வெளியிட்டு பாராளுமன்றத்தின் அங்கீகாரத்தை பெறுவதற்காக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுக மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது என்ற ஒரு அமைச்சரவை முடிவும் இருக்கிறது. இதே போன்று 2013 ஆண்டின் 2ஆம் இலக்க குற்றவியல் வழக்கு நடைமுறை கோவை விசேட ஏற்பாடுகள் சட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்டுள்ள ஒழுங்கு விதிகள் 2013 ஆண்டின் 2ஆம் இலக்க குற்றவியல் வழக்கு நடைமுறை கோவை சட்டத்தின் மூலம் விசாரணை நடத்தலை இலகுபடுத்துவதற்காக பிடியாணையின்றி சிறைப்படுத்தப்பட்டுள்ள நபர்களை வைத்திருக்கவும் காலப்பகுதியை நீடிப்பதற்காகவும் சில வழக்குகளில் சுருக்க முறையற்ற விசாரணைகளை நடப்பதனை தவிர்ப்பதற்காகவும் முறைப்படுத்தப்பட்ட தரப்பு சாட்சியாளர்களின் உறுதி சாட்சி வழங்குவதற்காகவும் அதனுடன் தொடர்புடைய விடயங்களுக்காகவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேற்குறித்த சட்டத்தின் ஏற்பாடுகள் சட்டம் அமுலாகும் தினத்திலிருந்து 2 ஆண்டு காலத்திற்கு செல்லுபடியாகும். மேற்குறித்த சட்டத்தின் 7வது பிரிவின் 2வது உபபிரிவுக்கு அமைய வர்த்தமானியில் வெளியிடப்படும் ஒழுங்கு விதி மூலம் நிதி விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரால் சட்ட அமுலாக்கத்தை மேலும் நீடிக்க முடியும். அதற்கமைய மேற்குறித்த சட்ட அமுலாக்கம் இதுவரை அவ்வப்போது நீடிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த சட்டத்தின் ஏற்பாடுகளை அமுலாக்குதல் 2025 ஆண்டு 2ஆம் மாதம் 2ஆம் திகதி தொடக்கம் மேலும் 2 ஆண்டு காலப்பகுதிக்கு நீடிக்கப்பட்டு 2418 கீழ் 28ஆம் இலக்க 2025 ஆண்டு 1ஆம் மாதம் 8ஆம் திகதி அதிவிசேட வர்த்தமானியின் வெளியிடப்பட்டுள்ள ஒழுங்கு விதியை சமர்ப்பிப்பதற்காக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது. அதே போன்று பயங்கரவாத முறியடிப்புக்கான விரிவான சட்டத்தை அறிமுகம் செய்தல், தேசிய பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு சமாதானம் தொடர்பில் குறித்த காலத்தில் நிலவிய அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுப்பதற்காக 1979 ஆண்டின் 48ஆம் இலக்க பயங்கரவாத தடுப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் 2022 ஆண்டு 12ஆம் இலக்க பயங்கரவாத தடுப்பு தற்காலிக ஏற்பாட்டு திருத்தச் சட்டம் என்ற ரீதியில் குறித்த சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டு தேசிய பாதுகாப்பு தொடர்பான விரிவான சட்டம் பிரகடனப்படுத்துவதற்காக இடைக்கால நடவடிக்கைகள் பின்பற்றப்பட்டது. அதற்கு பின்னர் பயங்கரவாதத்தை முறியடித்தல் தொடர்பான சட்ட வரைவு தயாரிக்கப்பட்டுள்ளதுடன் மேற்குறித்த சட்ட வரைவு உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்தப்பட்டது. அதற்கமைவாக குறித்த சட்ட வரைவில் தொடர்ந்தும் மேற்கொள்ள வேண்டிய திருத்தங்களை இனங்கண்டு குறித்த திருத்தங்களை உள்ளடக்கி சட்டவரைஞரால் திருத்த சட்ட வரைவு தயாரிக்கப்பட்டது. சட்டவரைஞரால் தயாரிக்கப்பட்டு இறுதி வரைவு தொடர்பாக மேலும் விடயங்களை ஆய்வு செய்து மேற்குறித்த சட்ட வரைவை மேலும் திருத்துவதற்கு பொருத்தமான யோசனைகளை சமர்ப்பிப்பதற்காக ஜனாதிபதி சட்டத்தரணி ரியான்சி அரச குலரத்ன அவர்களது தலைமையிலே குழு நியமிப்பதற்காக நீதி தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது. அரசு சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்யும் செயன்முறையை மீளாய்வு செய்தல் மற்றும் ஆளணி முகாமைத்துவத்திற்கான விதந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் விதந்துரை என்ற அமைச்சரவை தீர்மானமும் அமைச்சரவை கூட்டத்தின் போது எடுக்கப்பட்டிருக்கிறது. அரசு சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்யும் செயன்முறை மீளாய்வு செய்தல் மற்றும் ஆளணி முகாமைத்துவத்திற்கான விதந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் நியமிக்கப்பட்ட அலுவலர் குழுவின்
இரண்டாவது அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கை மூலம் 11 அமைச்சுக்களின் கீழுள்ள 5 மாகாண சபைகளில் நிலவும் 4987 வெற்றிடங்கள் 2003 வெற்றிடங்களுக்காக ஆட்சேர்ப்பு செய்வதற்கான விதந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதற்காக மேற்குறித்த விதந்துரைகளை அமுல்படுத்துவதற்காக கௌரவ பிரதமர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்துள்ளது என்றொரு அமைச்சரவை செய்தியும் இருக்கிறது. 2002 ஆண்டின் 14 இலக்க பெறுமதி சேர்த்தல் வரிச்சட்டம் மற்றும் 2017 ஆண்டின் 24 இலக்க உள்நாட்டு இறைவரி சட்டத்தை திருத்தம் செய்தல் 2024 ஆண்டு 12 மாதம் 9 திகதி என்று மற்றும் 2025 ஆண்டு 2 மாதம் 3 திகதி அமைச்சரவை தீர்மானங்களின் மூலம் முறையே 2002 ஆண்டின் 14 இலக்க பெறுமதி சேர்த்தல் வரிச்சட்டம் மற்றும் 2017 ஆண்டின் 24 இலக்க உள்நாட்டு இறைவரி சட்டத்தை திருத்தம் செய்வதற்கான சட்டவரைவை தயாரிப்பதற்காக சட்டவரைஞருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய குறித்த திருத்தங்களை உள்ளடக்கி சட்டவரைஞரால் பெறுமதி சேர்த்தல் வரி சட்ட வரைவு மற்றும் உள்நாட்டு இறைவரி திருத்த சட்டவரைவு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த சட்டவரைவுக்கு சட்டமா அதிபரின் ஒப்புதல் கிடைத்திருக்கிறது. குறித்த சட்டவரைவு வர்த்தமானியில் வெளியிடப்படுவதற்கும் அதற்கு பின்னர் அங்கீகாரத்திற்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்காகவும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவையில் அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. போன்ற முக்கியமான தீர்மானங்கள் அமைச்சரவை கூட்டத்தின் போது முக்கியமாக எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை இந்த வேளையிலே ஞாபகப்படுத்துகின்றோம். இதே போன்று எங்களுடைய இந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற மாநாட்டிலே கலந்து கொண்ட அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ அவர்கள் அமைச்சரவை முடிவுகளின் பின்னர் ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு முக்கியமான பதில்களை வழங்கியிருந்தார்கள். அதிலே அவர்கள் இந்த வரவு செலவு திட்டத்திலே இந்த வரவு செலவு திட்டத்திலே 7190 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவினங்களாகவும் 4690 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நன்கொடை மற்றும் வருமானமாக வருவதாகவும் துண்டுபடும் தொகையாக 2200 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் காணப்படுவதாகவும் இதற்கமைய இந்த தொகை 6.67 என்ற அடிப்படையிலே காணப்பட்டதாகவும் பேராசிரியர் அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ அவர்கள் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற மாநாட்டின் போது அறிவித்திருந்தார்கள். அதே போன்று நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான பல்வேறு யோசனைகள் பற்றியும் அவர்கள் இந்த இடத்திலே தெரிவித்திருந்தார்கள். இம்முறை வரவு செலவு திட்டத்தின் போது குறிப்பாக கல்வி, சுகாதாரம் போன்ற துறைகள் மீது கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த இரு துறைகளுக்கும் அமைச்சரவையிலே இம்முறை வரவு செலவு திட்டத்திலே கூடுதலான நிதி ஒதுக்கப்பட்டிருந்ததாகவும் பேராசிரியர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ அவர்கள் இந்த அமைச்சரவை யோசனையின் போது முடிவை அறிவிக்கும் மாநாட்டின் போது குறிப்பிட்டிருந்தார்கள். குறிப்பாக செலவின யோசனைகள் பற்றியும் அவர்கள் இந்த இடத்திலே குறிப்பிட்டிருந்தார்கள். வாகன இறக்குமதிக்காக விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடானது அரசாங்கம் 3 கட்டங்களாக அதனை தளர்த்தி இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் அந்நிய செலாவணியை பயன்படுத்தி உயர்ந்தபட்ச தொகையினை ஈட்டிக் கொள்வதற்கான யோசனைகளை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி இருப்பதாகவும் அமைச்சர் அவர்கள் அதன் போது தெரிவித்திருந்தார்கள். அதே போன்று அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாயதிச அவர்கள் முக்கியமான ஒரு கருத்தை தெரிவித்தார்கள். கொழும்பிலே நேற்று இடம்பெற்ற இந்த நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக அரசாங்கம் பல்வேறு விசாரணைகளை சிறந்த முறையிலே மேற்கொள்வதாகவும் சிறந்த விசாரணையின் ஒரு கட்டமாகவே 7 மணித்தியாலங்களுக்குள் சம்பவத்தை மேற்கொண்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாகவும் அதே போன்று இன்றைய தினத்தில் இந்த வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் நலிந்த ஜாயதிச அவர்கள் இதன் போது குறிப்பிட்டிருந்தார்கள். நாட்டில் இது போன்ற பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்காகவும் குறிப்பாக பாதாள உலக கும்பல்களின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்காகவும் அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாயதிச அவர்கள் இதன் போது தெரிவித்தார்கள். துபாய், இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து பதுங்கியிருக்கின்ற குற்றவாளிகளை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டிருந்ததாகவும் அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாயதிச அவர்கள் தன்னுடைய அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் மாநாட்டின் போது அறிவித்திருந்தார்கள். இன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்திலே அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சருமான டாக்டர் நலிந்த ஜாயதிச அவர்கள் அதே போன்று தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான பேராசிரியர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ அவர்களும் கலந்து கொண்டார்கள். அத்தோடு அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் HSKJ பண்டாரா அவர்களும் கலந்து கொண்டு அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டார்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இத்தோடு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.